தன்னை வணங்கும் அடியவர்களுடைய பெருமையை இந்த உலகத்துக்கே பறைசாற்றிய ஒரே தலைவன் சிவபெருமான் தாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருத்தொண்டத் தொகைன்ற ஒரு பதிகம், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய ஒரு அரும்பெரும் பதிகம். அந்த திருத்தொண்டத் தொகையில் 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்புகள் சுந்தரர் அதில் பாடலாகவே பாடியிருப்பார். அந்த ஒரு பதிகத்தினுடைய முதல் பாடலின் வரியை சுவாமியே அடி எடுத்து கொடுக்குறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு தான் சுந்தரர் ஒவ்வொரு அடியவர பேராக வருது. அதாவது அந்த அடி எடுத்து கொடுக்கும்போது அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி பட்டு 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 பட்டுன்னு அடுத்து தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து கொய்வனாருக்கு அடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்பார்க் அடிக்குது. இது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தம் அடியவர்கள், அதாவது சுந்தரருக்கு முற்காலத்துலேயும் சரி பிற்காலத்துலேயும் சரி சுந்தரர் காலத்துலேயும் சரி இருக்கிற அடியவர்களை பற்றி பாடணும், அதுவும் தமக்கு நிகரானவனே பாடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அது யார் மூலமாக பாடப்பெறலாம் அப்படின்றது தான் அங்கே வந்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். எந்த ஒரு இடத்துலையும் ஒரு தலைவன் தொண்டனை பெருமைப்படுத்திய விஷயம் எங்கேயுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு சிவபெருமான் தாங்க முதல்ல நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்வேன்.